ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பொதுவாக இந்த டேரட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு வேறு நாடுகளில் இருந்து நம்ம தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரவலாக இப்போ வந்துச்சு. இப்போ நிறைய பேர் டேரட் ப்ரிடிக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? இதில் பார்த்தா துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ எனக்கு டேரோட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 7 years பிஃபோர் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்போ நிறைய பேர் வரவங்களில் ஒரு 50% நம்பிக்கையாக இருக்கிறவங்க 50% நம்பிக்கையாக இல்லைனாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்து படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். நான் எப்படின்னா வந்து அந்த பக்கமே போகல. ஓகே. ஆனால் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்டும் பண்ணலை. ஒரு டேரோ ரீடரை நான் டிஸ்ரெஸ்பெக்டும் பண்ணலை. எனக்காக என்னோட சிஸ்டரை வந்து ஒரு 6 years பிஃபோர் வந்து கேட்க சொன்னேன். அது அக்யூரேட்டாக இருந்தது. அப்பயுமே எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அது நடந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிலீவராக ஆனேன். ஸோ பிலீவராக ஆனேன். ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்த நான் வந்து டேரோ ரீடராக ஆனது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் தான் நான் வந்து டேரோ ரீடராக இது வந்து அப்படியே என்னை தள்ளப்பட்டதுக்கு காரணம் வந்து கடவுள் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் படிக்க அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்கிறதுனால இதில் நான் அப்படியே வந்து இதுதான் நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன்.